சொல்லிடுவேன். வீடியோக்குள்ளே போகலாமா? எஸ், எனக்கு சாட்டர்டே ஈவினிங்லேருந்து தாங்க வீக்கெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ தட் பிளான் பண்ணி இன்றைக்கி சித்தி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. என் தங்கச்சியை வந்து என்னை பிக்கப் பண்ணிட்டா. ஸ்டேஷன்லேருந்து ஒரு 10 மினிட் இல்லை 5 மினிட்ஸ், பட் நாங்கள் 10 மினிட்ஸாக போயிட்டு இருந்தோங்க வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், வீடியோலாம் எடுத்துகிட்டு அப்படியே போய் வீட்டுக்கும் ரீச் ஆயாச்சு. அண்ட் தென் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு மேக்கப் ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன். அப்போது ஒரு கருத்து சொல்லலான்னு நினச்சேங்க. ஐ மீன் இதோட ஆடியோ போடலாம் அப்படி சொல்லி நினச்சா எங்கே பேச விட்டாலுங்க, பேசவே விடலைங்க. நான் எது சொன்னாலும் என்னை கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வீடியோவில் ஆட் பண்ணியிருந்தேன், அதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தட் இது என்னால் வாய்ஸ் போட முடியல, சாரி. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, ஒன்று வீடியோவில் பேசுங்க, இல்லை வந்து வாய்ஸ் கொடுக்கும் போது பேசுங்க, ரெண்டுமே பண்ணாதீங்க, எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாங்க. பட் ஸ்டில் சாரி, என்னை மன்னிச்சுக்கோங்க. அண்ட் தென் எஸ், அதெல்லாம் மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் என்ன சாப்பிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒருத்தி என்ன சொன்னால் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னா, இன்னொருத்தி என்ன சொன்னால் ஜெப்டோவில் பண்ணலாம் அப்படின்னு. ரெண்டுமே இல்லாமல் எங்கள் சித்தியை ஊட்டி விட்டாங்க. அது முடித்தோடனே எங்களுக்கு ஆனாலும் பசிச்சுது. சரி, ஜெப்டோவில் ஆர்டர் போட்டு மேகியும் நக்கெட்ஸும் ஆர்டர் பண்ணோம். ரொம்ப அது வந்ததே லேட்டு, நாங்களும் ரொம்ப நேரம் கழிச்சு தாங்க ஸ்டார்ட் பண்ணோம். மேகி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வீட்டுக்கு வந்துடுற ஒரு ரிலேட்டிவை போய் வந்து வேலை வாங்கிட்டாங்கங்க. நீயே போய் செய், என்ன சொல்கிறாளுங்கன்னா, நீ வந்திருக்கல அதனால நீ செஞ்சு கொடுடி அப்படின்னாங்க. நானும் ரொம்ப நல்லா செய்வேன் மேகி, அப்படிலாம் சொல்ல மாட்டேன், ஏதோ சாப்பிட்ற மாதிரி செய்வேன். பாருங்கள், நான் எண்ணெய் ஊற்றி கடுகு போடும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எப்படி செய்கிறேன் மேகி அப்படின்னு சொல்லிட்டு. கடுகு வேறு லைட்டாக அதிகமாகிடுச்சு. எந்த வெஜிடபிள்ஸும் போடல, வீடியோ எடுக்கிறதுனால அப்பப்போ இந்த மாதிரி எதனா ஆகிடுதுங்க, எதனா அதிகமாக போட்டுடுறேன். பட் ஸ்டில் அது லைட்டாக சம்டைம்ஸ் நல்லாயிருக்கு, சம்டைம்ஸ் நல்லா இருக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறது, பொறுத்துக்கணும், என்ன செய்ய சொன்னாங்கள்ல. அதனால ஒரு சைடு மேகி அண்ட் இன்னொரு சைடு வந்து நக்கட்ஸ் போனேன். அந்த நக்கட்ஸை வாங்கினதுனால நான் திட்டு தாங்க வாங்கினேன். நல்லாயிருக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் நான் அது நல்லா இல்லை. அண்ட் தென் பண்ணிகிட்டே இருக்கும்போது சைடில் திரும்பி பார்த்தா பயமாயிடுச்சு. என்னென்னு பார்த்தா சரியான காற்றுங்க நைட்டு. ஆக்சுவலாக அங்கெல்லாம் செம காற்று. அதெல்லாம் முடிச்சுட்டு மேகியும் எல்லாமே செஞ்சுட்டே இருந்தேன். அந்த நக்கட்ஸ் என்ன ஆச்சு, ஏன் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னேன்னா, 1 2 ஃபுல்லாக வந்துச்சு. ஆக்சுவலி அது சீஸ் நக்கட்ஸ், சீஸே இல்லை அதில். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணால் கடிச்சு இழுத்தா சீஸ் வரலாம், அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் அது அப்படி இல்லை. ஆனாலும் 1 2 தான் நல்லா வந்துச்சு. மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்டை பார்த்தா அவங்களுக்கு தெரியும். எல்லோரும் ஒரே பிளேட்லேயே சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பிளேட்லேயே வச்சு பிளேட்னிங் பண்ணிகிட்டு இருக்கும் போது என்னால் பொறுக்க முடியல. ஸோ தட் அதை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தா தாங்க தெரியுது என் மூஞ்சில் வந்து தொப்பை போட்டிருக்கிறது. பட் ஸ்டில் என்ன பண்ணுறது, நிறைய ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் பண்ணுறேன். அந்த எதனா பார்க்குறேன், எதனா கிரேவிங்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் போய் உடனே சாப்பிட்றேன். இந்த மாதிரி வேலைலாம் பண்ணும்போது எப்படிங்க ஒல்லியாக முடியும்? ஸோ தட் அதனால் ஒரு 21 டேஸ், அட்லீஸ்ட் ஒரு 10 டேஸ் டயட் இருந்து இருக்கலான்னு நினைக்கிறேன். அதை ஒரு வீடியோவாகவும் போடலான்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு ஒரு 10 டேக்கு ஒரு நல்ல கண்டென்ட் கிடைக்கும்ல. இதெல்லாம் பண்ணலாம், பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி. டயட் இருப்பேனான்னு தெரியாது, இந்த மாதிரி ரொம்ப வருஷமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் இப்போ வீடியோஸ்லாம் போடுறேன், அதனால் நான் ட்ரை பண்ண போகிறேன்.